வச்சோன்னே கரையிற மாதிரி டேஸ்டியான சீர் மைசூர்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அருமையா இருக்கும். 1 கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சுட்டு பாத்திரத்துல ஆட் பண்ணி 1 கப் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கடலை மாவு கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்தெடுத்து தனியா வச்சுட்டு மைசூர்பா செய்யறதுக்கு டின்னோ இல்ல ட்ரேவையோ இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ஆயில் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடிகனமான கடாயில 3 கப் அளவுக்கு சக்கரை 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல அடுப்புல வச்சிருங்க. ஏற்கனவே 1 கப் அளவுக்கு ஆயில கடலை மாவுல சேர்த்துட்டோம். மீதி 2 கப் அளவுக்கு ஆயிலும் நெய்யும் கலந்து பாத்திரத்துல ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சு கம்பிப்பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். நல்லா சுருள கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கிற ஆயில ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா சுருள கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த மாதிரி நுரைச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற மைசூர்பா ட்ரேல சேர்த்து நல்லா இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா சைடெல்லாம் நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு தேவையான சைஸுக்கு பீஸ் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சீர் மைசூர்பா சூப்பரா ரெடி. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.